ஆவாங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா, நீ என்ன ஆவ? இந்த மாதிரி கொள்ளையடிச்சா யோசிச்சு பாருங்க. இப்படி 3 பேர் 50,000 கோடி அடிச்சாங்க. இந்த வந்துட்டாரு மூர்த்தி, மதுரையில இருந்து வெக்கமே இல்லாம மதுரையில இவருக்கு ஓட்டு வேற போடுறீங்க. எதுக்காக ஓட்டு போடுறீங்க சொல்லுங்க பாப்போம். ஆர்கனைஸ்டா கொள்ளையடிக்கிறதுக்கா? 65,000 கோடிடா இந்த நாட்டை விட்டு போயிருக்கோம். இவங்க 4 பேர் சேர்ந்து 4 அமைச்சர் வெளியிடுவோம். இன்னும் எல்லா அமைச்சரும் வெளியிடுறேன். இந்த 4 அமைச்சர் சேர்ந்து அடிச்ச கொள்ள மட்டும் 2 லட்சம் கோடிக்கு மேலனா அதுல பாதி அளவு எப்படியும் ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிருக்கும். 1 லட்சம் கோடிக்கு அவருக்கு இருக்குமா? எல்லா பேரும் சேர்ந்து காசை கொள்ளையடிச்சு துபாய் போன்ற வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாங்க. ஹவாலா மூலமா அனுப்பிடுவாங்க. நீ என்ன பண்ணுவ? நச்சுக்கிட்டு போயிடும் நாடு. இதை பத்தி பேசினா எந்த மீடியாவும் பேசுறது இல்ல. மக்களுக்கு என்னன்னா அடுத்த பத்தியே பேசி ஒரு சுவாரஸ்யம் தேடி பழகிடுச்சு. இதனால ஏதாவது பிரயோஜனம் சொல்லி பார்ப்போம். 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. 10 பைசாக்கு பிரயோஜனம் ஒரு விஷயத்தை பேசிட்டீங்க. நீ பேச வேண்டிய திருத்த வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அதுல கவனம் செதறி இந்த பக்கம் திருப்புறான திமுக எவ்வளவு பெரிய ராஸ்கலா இருப்பான். அவன் பண்றதே திமுக நான் சொல்றேன். ஆனா நீ விழிப்புணர்வு ஆக வேண்டியது. இதுக்கு மேல விட்ட அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கோடி கடன் ஆயிட்டு எல்லாம் ஓடி போய்